வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பி கேஸ் அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலில் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்த நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றதோடு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானவங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டட் கைடன்ஸ், எக்ஸாம், ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் நியூஸஸ் எல்லாமே அப் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பிடிபிஆர்டி 2023 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம் வந்து நிறைய கேஸால் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட முடியாம இருக்கு. ஸோ சிவி முடிஞ்ச கேண்டிடேட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதுல வந்து 1/7/2024 சென்னையில டிஇடி, அதாவது டிஇடிக்கு ஆஃப்டர் பிடிபிஆர்டி 2023 ரிலேட்டடான கேசஸ் எல்லாமே டிஸ்மிஸ் கிடையாது, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நானே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ப்ரீவியஸ் வீடியோல நானே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பழைய கேஸ் இப்போ டிஸ்போஸ் பண்ண கேஸோட ரெஃபரன்ஸ் காட்டி இதுக்கு வந்து கியூ வந்த உடனே, அதாவது ஹியரிங் வந்த உடனே டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், சான்சஸ் வந்து 100% இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன மேடம், இது வந்து ஸோ நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, யூடியூப்க்கு ரொம்ப உங்களுக்கு அந்த வியூஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கலாம், அது ட்ரூவாக கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ இது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்றேன். இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்கான இல்லை. ஏன்னா ஸோ எப்படி சொல்றேன்னா, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்எத்திக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தேர் கேரக்டர். ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஸோ நிறைய கேசஸ் நான் ஏற்கனவே நிறைய தடவை நம்மளோட சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். கொட்டேஷன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ஆர் பிளேஸ் மேஜர் ரோல். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான கேசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அதுக்குள்ள வரும்போது தான் நம்ம அதுல ஒரு பார்ட்டாவோ ஒரு விக்டிமாவோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டரா வந்தா தான் நம்ம அதை கவனிப்போம். ஸோ அதுதான் இது. இப்போ இதுல வந்து மதுரை கேஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சா மேடம், இல்ல டிஸ்மிஸ் ஆயிடுச்சா, டிஸ்போஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அது வந்து டேட் இன்டரிம் ஸ்டே கொடுத்ததோட இருக்கு. அந்த இன்டரிம் ஸ்டே முடிஞ்சிருச்சு, பட் வெக்கேட் ஆகல, அட்ஜர்ன்டு. கேஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்போஸ்ட்னு போடாம பெண்டிங்னு தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான், மதுரை கேஸோட டீட்டெயில் என்ன மேடம். ஸோ டிஸ்போஸ் இன்னும் பண்ணல, பட் சென்னை கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி பை யூசிங் திஸ் கேஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் வேணா நமக்கு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் மதுரை கேஸோட இது. இன்டரிம் ஸ்டே கொடுத்த கேஸும் அதுதான். ஸோ ரிவர்ஸ் டிகிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு 6-7 பேருக்கு மேல நிறைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரே விஷயத்த. ஸோ ரிவர்ஸ் டிகிரி, ஸோ கிராஸ் மேஜர் ரிவர்ஸ் டிகிரி, இதை வந்து இப்ப யூஜிடிஆர்பில அவங்களும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்ன கேஸ் அப்படின்னா, டெட் வந்து ஒரு நம்ம பர்டிகுலரா யாரோட இதுலயுமே போக வேண்டாம், எந்த சப்ஜெக்ட்னு போக வேண்டாம். ஸோ டெட் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட வந்து பிஇ, ஒரு சப்ஜெக்ட்ல பிஎட் முடிச்சுட்டு டெட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட், ஸோ பிஏ தமிழா இருந்தா பிஏ ஹிஸ்டரியா இருந்தா பிஏ தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுட்டு எழுதியிருக்காங்க. பட் செலக்ட் ஆகும் போது அவங்க யூஜிடிஆர்பில தமிழ் இல்லாம ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, செலக்ட் பண்ணல, சிவிக்கு அப்புறம் செலக்ட் பண்ணலன்னு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கும்போது, இந்த கேஸ் இந்த வீடியோல லாஸ்ட்ல ஒரே ஒரு 2 ஸ்லைடு இருக்கு, அதுல சொல்லியிருக்கேன் 2 இதுல. ஸோ அவங்க ரிட் பெட்டிஷன் தாக்கல் சொல்லி கேட்டிருக்காங்க. ஜட்ஜு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மேனுவலாவோ ஆன்லைன்லயோ டெட்
டெட்டுக்கு அப்புறம் அடுத்த தகுதி படிக்க கூடாதுனோ இல்ல படிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லைன்னோ நீங்க சொல்லலன்றத சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு விஷயம் இருக்கு. நான் டீட்டெயிலா லாஸ்ட்ல இதை பத்தி சொல்றேன். ஏன்னா அந்த ஸ்லைட் நான் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ டெட் 2013 டெட் 2013 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் வந்து சிவி போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெட்டை வந்து சீனியாரிட்டி பேசிஸ்ல டெட் பாஸ் பண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லாம கிரிட்டேரியாவும் இல்லாம சீனியாரிட்டி பேசிஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேத்து விசாரணைக்கு வந்த கேஸ்ல கூட ஒரு 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 பார்ட்டா இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ 2013 எக்ஸாம் வேணும்னு நிறைய பேர் போட்டு இது பண்ணி தான் எக்ஸாம் வாங்கினாங்க, போஸ்டிங் போடலன்னு சொல்லி. இப்போ திரும்ப எக்ஸாம்ல குறை கண்டுபிடிக்கிறவங்க எப்படி எக்ஸாம் அப்புறம் எப்படி வச்சு ஃபில்டர் பண்ணி தானே போட முடியும்? அப்ப எக்ஸாம் இப்ப இருக்கிற நியூ கேண்டிடேட்ஸ் கூட காம்பீட் பண்ண முடியலையா அப்படின்னு ஜட்ஜ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அடுத்த முக்கியமான விஷயம் டெட் 2013 கேஸ் வந்து ஆக்சுவலி டிஸ்போஸ்டு தான். அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு நியமன தேர்வுங்கிறது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது. ஸோ அவங்களோட கவர்மெண்ட் பாலிசி டேக்கன் அதுல வந்திருக்கும். ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பியூர்லி வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் பொறுத்து தான் வரும். ஆனா இது வந்து முடிஞ்சு போனது கேஸ் தான். ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ டெட் மார்க் வெயிட்டேஜ். ஸோ அடுத்து இன்னொரு கேஸ் இருக்கு, டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. டெட் பாஸ் பண்ண இயருக்கு நமக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க, மார்க் பேஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து NCT நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனோட அவங்களோட அஃபிடவிட், அவங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அஃபிடவிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்சிடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இட் இஸ் மியர்லி அ கைடன்ஸ். ஏன்னா மார்க்குக்கு நம்ம வந்து டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கொடுக்கலாம். ஸோ நீங்க வேணும்னா நீங்க வந்து டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதை எடுத்துக்காம தான் டெட் இயருக்கு கொடுத்துட்டு ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நியமன தேர்வு வைக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருந்தாலும் கூட நாங்க ஒரு கிரிட்டேரியாவை செட் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்ப ஈஸியா ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த டெட்டை NCT தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. டெட் வந்து கடுமையாக்கணும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்ந்தது இல்லை, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அவங்க கொடுத்துருக்க பரிந்துரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டை வந்து கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப SCRT, இப்ப இந்த மாநில கல்விக் கொள்கை அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் பண்ற கமிட்டிலையுமே டெட்டை இன்னும் கடுமையாக்கணும். வெறும் வகுப்பறை பாடங்களை மட்டும் கொண்டுட்டு வரக்கூடாது, இன்னும் அதிகமான டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றாலும் ஆசிரியரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு இன்னும் நல்ல முறைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்க பட்சத்துல நமக்கு வந்து இந்த டெட் மார்க்குக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து செலக்ட் பண்ணுங்கன்ற கேஸ் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பையா இருக்கும்னு தெரியாது. ஆனால் அதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து ஒண்ணு முக்கியமான விஷயம், எல்லாருமே நேத்துல இருந்து எல்லாருமே கேட்டுட்டே இருக்க ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஒரு 3 நாளாவே சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகி வந்த உடனே இன்னும் ஆனா மதுரை கேஸ் வந்து டிஸ்போஸ்டுனோ இல்ல டிஸ்மிஸ்டுனோ இல்ல அட்ஜர்ன்டுன்னு கூட இல்ல, பெண்டிங். ஸோ கேஸ் வந்து இன்டரிம் ஸ்டே முடிஞ்சு வரும். பட் அந்த கேஸை எடுத்து விசாரிக்க அந்த லிஸ்ட் பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து விசாரிக்காம இருந்திருக்கலாம். ஸோ இன்னும் ஆனா அடுத்த பெண்டிங் தாண்டி அடுத்த இதுக்கு ஸ்டெப்புக்கு போகல. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த கேஸ்ல வந்து இன்டரிம் ஸ்டே கொடுத்த கேஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்டேவா அது வெக்கேட், அந்த கேஸ்ல வெக்கேட் ஆனாதான் நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வர முடியும். ஸோ அது மட்டும்தான். பட் மேக்சிமம் நமக்கு சென்னை கேஸோட மிகியர்லி ஒத்து போறதுனால அதை ரெஃபரன்ஸ் காட்டி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வெக்கேட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இந்த நிலையில நிறைய பேர் வந்து அந்த சென்னை கேஸ்
அப்படின்னு சொன்னதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸும், ஒரு கன்சர்ன் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஒரு 9 மெம்பர்ஸ் வந்து அப்பீல் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, கேஸ் ஃபைல் ஆயிடுச்சா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியல. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மகேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி அந்த எக்ஸாம் எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ல கீ ஆன்சர் இதே மாதிரி கீ ஆன்சரை ரிவைஸ் பண்ண சொல்லி போட்டிருந்த கேஸ்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோட முடிவுல ஜட்ஜு வந்து தலையிட முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இந்த டீச்சர்ஸ் வந்து மேல அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் தெரியல. அப்ளை பண்ணியிருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சிவி கேண்டிடேட்ஸ் திரும்ப 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 நான் சொல்றது என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்துமே வந்து நமக்கு, அதாவது நமக்குன்னா உடனே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடுறாங்க. என்ன சிவி கேண்டிடேட்ஸ்க்கு ஆதரவாகவே பேசுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து டிஆர்பி வந்து கொஸ்டின் பேப்பரோ இல்லை கொஸ்டின்ல மிஸ்டேக் இருந்ததோ அவங்க தெளிவான விளக்கம் வந்து டைப்போகிராஃபிக்கல் எரர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன் ரிசீவ்டு பை த கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கல, ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு நாங்கள் மார்க் கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்ல அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அஃபிடவிட்க்கு அப்புறம் தான் அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அதுல தெளிவாவே இருந்துச்சு. ஸோ 3 ஆன்சருமே கரெக்ட் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்ஷன் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருந்தோம், எவ்வளவு பார்த்திருந்தோம், அதை எவ்வளவு பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, அது எதெல்லாம் மாத்திருக்கோம், எதெல்லாம் அக்செப்ட் பண்ணல, இது எல்லாமே தெளிவா அந்த அஃபிடவிட்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இதனால நாங்க சிவி போகாம அந்த பார்டர் மார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோட ஜஸ்டிஸ் நீங்க வந்து எதிர்த்து பேசுறீங்க மேடம் அப்படின்றதுக்கான இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது கரெக்டா தான் இருந்துச்சு. அதனாலதான் நான் இதை சொல்றேன். ஸோ இதுல அப்படி பார்க்கும்போது இதுதான் அந்த ரிவர்ஸ் கேஸ், நம்மளோட ரிவர்ஸ் டிகிரி இல்லைன்னா கிராஸ் மேஜர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, challenging notification issued by the teacher recruitment board on the ground that petitioner made to upload the BA history certificate, it is not been accepted. According to the first petitioner, he had completed BA Tamil in the year 2008 and successfully completed BA degree in the year 2009. He had cleared TET examination in the 2013. Thereafter, he appeared for 3 years. ஃபர்ஸ்ட் பிஎட் முடிக்கிறாங்க, டெட் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பிஏ ஹிஸ்டரி படிக்கிறாங்க. ஸோ அந்த மேஜர் வந்து படிக்கும்போது லாஸ்டா அப்ளை பண்ணும்போது யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது பிஏ ஹிஸ்டரியோட சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணும்போது இட் இஸ் நாட் பீன் அக்செப்டட் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்னால அப்ளை பண்ண முடியல. அது என்ன பேசிஸ்ல இதை நான் வந்து என்னையும் இந்த எக்ஸாம் எழுத வைக்கணும், அப்ளை பண்ணணும், இல்லை இதுக்கு அடுத்த ஃபியூச்சர்லயாவது ஒரு தீர்வு கிடைக்கணும்னு கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான பதில் சொல்றாங்கன்றத பொறுத்துதான். ஸோ இப்ப எக்ஸாம் எழுதி அதுல கிளியர் ஆனவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நிறைய பேர் ரிவர்ஸ் கேஸ் என்னாச்சு மேடம், கிராஸ் மேஜர் கேஸ் என்னாச்சு மேடம், அதை கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து இந்த கேஸ்க்கும் நமக்கும் இது சம்பந்தம் இருக்காது. அதாவது சிவி கேண்டிடேட்ஸ் இந்த யூஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ போத் த பெட்டிஷனர் ஹேவிங் பாஸ் டெட் எக்ஸாமினேஷன் 2013, அதுக்கப்புறம் வந்து பிஏ ஹிஸ்டரி வந்து 2019ல முடிச்சிருக்காங்க. The same cannot be taken into consideration. So the court is of the considered opinion that TET examination is qualifying examination, and if petitioner possesses required qualification of the time of requirement, the same cannot be rejected by the authorities. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமு, அப்புறம் ஒரு கேண்டிடேட்டை எப்படி வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதுல ஃபுல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது ஹியர் பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ சோஷியல் சயின்ஸுக்கு நமக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி தமிழ் ரெண்டுமே ஒரே கேட்டகரியில தான் வருது. ரெண்டுமே எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சோஷியல் சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு கேட்டகரியில வருது. ஸோ இட் குட் பி சீன் தட் வெப்சைட்ல வந்து குவாலிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஆஃப் டெட் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பீயிங் அக்செப்டட். டெட் எழுதுனதுக்கு அப்புறம் வாங்கின குவாலிஃபிகேஷனை அக்செப்ட் பண்ண
ஸோ இது ரெண்டு மேஜராக ரிவர்ஸ் மேஜராங்கிறதுக்கு அப்பாற்பட்டு டெட்டு எழுதுனதுக்கு அப்புறம் உள்ள குவாலிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் வியூ ஆஃப் above said text, the third respondents are to accept the application of the writ petitioner either through online or manually within the ஸோ தேர்ட் ரெஸ்பான்சிபிள் என்ன அக்செப்ட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டு. ஸோ இதே பேசிஸ் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இது வந்து அவங்களை எக்ஸாம் எழுத சொல்லுங்கன்னு சொல்லி வந்த கேஸு. இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செலக்ட் ஆனவங்கள கரெக்டான கிராஸ் மேஜர் அந்த எந்த மேஜர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கரெக்டான ஒதுக்கீடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன மாதிரியான கேஸ் டீட்டெயில்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரியல. பட் ஓவராலாக கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்டே வெக்கேட்டை ரெஃபரன்ஸ் பண்ணி மதுரை கேஸ் வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சீக்கிரமே வந்துடும். ஸோ டெட் மார்க் வெயிட்டேஜோ இல்லை வெயிட்டேஜுக்கான இதெல்லாம் என்சிபி வந்து கைட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாலும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருக்கலாம், அதுதான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் ஜூலை 31 வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு லாஸ்ட் டைமில் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுக்கோ இல்லை ரொம்ப பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் உங்களோட ஏதாவது யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் சாரி. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேக்ட், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேக்ட். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி காட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டெட் 2024க்கு டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துட்ருக்கோம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் ஜிகே ஒரு பேட்ச்சு, இங்கிலீஷ்க்கு தனி பேட்சாக போயிட்டுருக்கு. 40 to 50 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டெமோ கிளாஸஸ் இந்த வீக்கில் போடுறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறவங்க ஜிகே அண்ட் சைக்காலஜி இங்கிலீஷ் மேஜர் இல்லாட்டி கூட ஜிகே அண்ட் சைக்காலஜிக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.